இன்றைய முக்கிய அரசியல் செய்திகள். இன்று தமிழகம் மற்றும் இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சில அரசியல் நிகழ்வுகள் இப்பொழுது பார்ப்போம். தமிழக இடைக்கால பட்ஜெட் 2026-2027. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்த ரூபாய் 4.67 லட்சம் கோடி மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட் குறித்த விவாதங்கள் இன்று சூடுபிடித்துள்ளன. முக்கிய அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 உயர்த்தப்படுவதாக திமுக தனது தேர்தல் வியூகத்தை வகுத்து வருகிறது. மத்திய அரசு மீது சாடல்: நிதி பகிர்வதில் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாக பட்ஜெட் உரையில் அமைச்சர் குற்றம் சாட்டினார். தமிழக தேர்தல் களம்: விஜய் மற்றும் திமுக. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சேலத்தில் ஆற்றிய ஆவேசமான தேர்தல் பிரச்சார பேச்சு இன்று அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சித்த அவர், மக்கள் பணத்தையே மக்களுக்கு வழங்கி ஏமாற்றுவதாக கூறினார். நல்ல தேவேகவா அல்லது தீய திமுகவா என அவர் கேட்ட கேள்விக்கு திமுக தரப்பிலிருந்து பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் திமுக கூட்டணி குழப்பம். கூட்டணி கொடுத்த இழுபறிகளுக்கு இடையில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதும் தொடர்கிறது, தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் பகிர்வு குறித்து ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே இறுதி முடிவு எடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் முக்கிய செய்திகள். ராஜ்யசபா தேர்தல்: 10 மாநிலங்கள் காலியாகும். 37 ராஜ்யசபா இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இந்தியா பிரான்ஸ் உறவு. பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சிறப்பு உலகளாவிய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பீகார் அரசியல்: RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் அரசு மீதான தனது 100 நாள் கெடு முடிவடையும் நிலையில் 4 நாட்களே உள்ளதாக கூறி போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளார்.